இட்ஸ் சண்டே மார்னிங். இன்னைக்கு நாங்க ரொம்ப நாள் கழிச்சு கேஆர் மார்க்கெட் போக போறோம். இங்க போனாலே நாங்க நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வருவோம். ஏன்னா இங்க ரொம்ப சீப்பா கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாவும் கிடைக்கும். ஸோ கஸ்டர்ட் ஃப்ரூட் செய்யலாம்னு சொல்லிட்டு போகும்போதே கஸ்டர்ட் மில்க் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன். அப்புறம் மார்னிங் டிஃபன்லாம் சாப்பிட்டு சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு மார்க்கெட் கிளம்பிட்டோம். ஸ்லிங் பேக்லாம் ஓரளவு ட்ரெண்டிங் முடிஞ்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எனக்கு தெரியல, பட் நான் ரொம்ப நாளாக இவங்க கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு நாங்க வாங்கிட்டோம். ரொம்ப வெயிலா இருந்துச்சு. ஒருத்தங்க டெண்டர் கோகனட் மில்க் ஷேக் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வாங்கி ட்ரை பண்ணோம். 50 ருபீஸ். மார்க்கெட் போகும்போதெல்லாம் இந்த முறுக்கு வச்சு பார்த்துருக்கேன். ஸோ இந்த டைம் வாங்கலான்னு வாங்கினோம். 100 ருபீஸ். அப்புறமா லைட்லாம் இங்க கொஞ்சம் சீப்பா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் பார்க்க போயிருந்தோம். பக்கத்துலேயே தான் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் மார்க்கெட், அங்கேயும் போயிருந்தோம். ஸ்ட்ராபெரி எல்லாமே ரொம்ப ரொம்ப சீப்பா இருந்துச்சு. ரொம்ப வெயிலா வேற இருந்ததுனால ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். ஸோ போற வழியிலேயே பிரியாணி வாங்கிட்டு போயிட்டோம். வீட்ல இருந்து பார்சல் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் வாங்கணும். அதை பார்த்த உடனே ஹஸ்பண்ட்க்கு ஃபேஸை பாருங்க எப்படி ஒரு க்ளோன்னு. மார்க்கெட்ல வாங்கின ஃப்ரூட் எல்லாம் வச்சு சாலட் பண்ணியிருந்தோம். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. எங்க வீட்டில் வச்சு நான் இந்த சாலட் அடிக்கடி பண்ணுவேன். எங்க அப்பாவுக்கு நான் பண்றது ரொம்ப பிடிக்கும். ப்ரௌனி ஆர்டர் செஞ்சு ஸோ ப்ரௌனி பண்ணிட்டு இருந்தேன்.